ஃபைனலாக இப்போ வந்து கமருதீனுக்கும் விஜே பார்வதிக்கும் வந்து ஒரு புதிய பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனே வந்து போயிட்டு இருந்தது. ஸோ என்ன அப்படின்னா, கமருதீனும் விஜே பார்வதியும் மைக்கை மறைச்சு பேசுகிற விஷயத்தில் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஹவுஸ்மேட் சார்பாக வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் பேசக்கூடாது, இந்த பனிஷ்மெண்ட் ஓகே இல்லை அப்படின்னா ஹவுஸ்மேட்ஸ் யாருமே பேச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவங்க 2த்துக்குமே வந்து ஒத்துக்கல. அதுக்கப்புறம் பெரிய டிஸ்கஷன் போச்சு. அதுக்கப்புறம் 2 பேருமே தனியாக போய் விஜே பார்வதியும் கமருதீனும் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து விஜே பார்வதி வந்து கேட்குறாங்க, உன்னால் என்கிட்ட பேசாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கமருதீன் வந்து நம்ம பேசாமல் இருக்கலாம், இது கண்டென்ட்டாகவும் வெளியே நல்லா போகும், எல்லோரும் வந்து கிடைக்கிறதும் வந்து கிடைக்கும், ஸோ இது ஒரு பார்க்குறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும், ஸோ நம்ம அதனால் பேசாமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே விஜய் பார்வதி வந்து அதுக்கு ஓகே சொல்லலை. இல்லை, என்னால் உன் கூடலாம் பேசாமலாம் இருக்க முடியும், எப்படிரா ஒரு வாரம் உன் கூட பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ஓகே அப்படி இல்லை அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நீங்கள் 2 பேர் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் வந்து சொல்லியிருந்தார். சரி, இப்போ வந்து அந்த ஒரு டிசிஷனுக்கு வந்து அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அமித் வந்து ஒரு விஷயம் சொன்னார். அதனால தான் இவங்க இந்த டிசிஷனே வந்து எடுத்தாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கும் ஒத்துக்கல அப்படின்னா, நான் வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சாப்பாடெல்லாம் எதுவும் சாப்பிடாம நான் இந்த வாரம் ஃபுல்லாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அமித் சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா, அது ஹவுஸ்மேட்ஸ் யாரும் ஒத்துக்கல. இவங்களும் ஓகே இல்லை இதுக்கு, பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, ஸோ அதனால் நம்ம ஏதாவது ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது விஜய் பார்வதியும் கமருதீனும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா வேலையும் செய்கிறதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க எடுத்த ஒரு ஃபைனல் டிசிஷன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே ரூல் பிரேக் அட்லீஸ்ட் பண்ணாமல் தான் நல்லாயிருக்கும். பட் திரும்பவும் பண்ணாங்க அப்படின்னா அது வீக்கெண்டில் பயங்கர பெருசாக வெடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் லைவ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.